ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு 509 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியிலேருந்து உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போ நியூவாக வந்து புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், கான்ஸ்டபிள் லெவலில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐ கேட்டகரிக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், 3வது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 20 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான மந்த்துமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் எப்போ வந்து இருக்கும் அப்படிங்கிறத. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கான டோல் ஃப்ரீ நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல் கேட்டகரிக்கு வந்து 341 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து ஒரு 168 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து உங்களுக்கு 500க்கும் மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. அதில் வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேகன்சியுமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18லேருந்து 25 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து பாருங்கள், 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் நாலேஜுமே வந்து இருக்கணும். இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க்லாம் வந்து எதுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கே வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. என்சிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தா அதில் அடிஷனலாக உங்களுக்கான போனஸ் மார்க்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், இங்கே ssc.gov.in கொடுத்துருக்காங்க. பற்றியில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் படி உங்களுக்கு வந்து இதில் இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து கரெக்ஷன் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள், ஒரு ரீஜன் வைஸாக வந்து உங்களுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தூத்துக்குடி, கரூர், இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் வந்து பாருங்கள், ஒரு 3 சென்டரை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து குவாலிஃபைங் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு 25 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். இதில் அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் 100 மார்க் வந்து வரும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பருமே வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே வந்து பாருங்கள், அந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ்மே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள், மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஏஜை பொறுத்து உங்களுக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ மீட்டர் வந்து ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கும் அதே மாதிரி ஏஜை பொறுத்து உங்களுக்கு வந்து இதில்
அந்த மீட்டருக்கான ரன் எவ்வளோ பண்ணணும், அதேமாதிரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் எப்படி பண்ணணுங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லேயே வந்து பாருங்க, மேலுக்கு வந்து ஹைட் வந்து பார்ப்பாங்க. 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதேமாதிரி செஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 78 இருக்கணும். மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 82 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்குமே வந்து பாருங்க, உங்களுக்கு ஹைட் வந்து 157 இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டருக்கான டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸெல் இத பத்திலாம் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்காங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதையுமே இதில குடுத்துருக்காங்க. இத நீங்க பார்த்துக்கோங்க. கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்க இங்க இருக்கு. பார்ட் 1ல வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் படி உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லயே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியா வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனு. இதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஃபார்மேட் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாருங்க, எப்படி நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்ட் 2ல. அதில வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் படி குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.